அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாசியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. வாங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மார்னிங் ரொட்டீன்னே சொல்லலாம். காலையில் இன்றைக்கி டீ காஃபி நான் கட் பண்ணிட்டேன். அதாவது அது எனக்கு மட்டும்தான். இன்றைக்கி டீ காஃபிக்கு பதிலாக ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அது வெறும் ஹாட் வாட்டர் இல்லை, அதில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறிடும். இந்த தண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் நல்ல சூடான தண்ணி, சூடு பொறுக்கிற அளவுக்கு, அதாவது நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த பக்குவத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி மட்டும்தான் நான் குடிச்சிருக்கேன். வெறும் வயிற்றில் தான் குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் டீ போட்டு கொடுக்கணும். அதுக்காக பூனைக்குட்டியோட விளையாடுற இந்த வீடியோ எஸ்டர்டே எடுத்தது. பால் சூடு பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் டீ போட்டு கொடுத்துட்டேன். பேலன்ஸ் மிச்சம் இருக்கிற பாலில் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி பால் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 ஸ்பூன் ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். பால் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். நம்ம இந்த ராகி மிக்சர் உள்ளே சேர்க்கும் போது பால் சூடாக இருக்கணும். திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பால் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பால் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த கரைச்ச மிக்சரை பாலோட மிக்ஸ் பண்ணணும். பாலோட சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ராகி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆற வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 வயசுலேருந்தே இந்த குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ராகி மில்க் கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் கொஞ்சம் ராகி பால் இருந்தது, நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நேரமாக மார்க்கெட் கிளம்புனதுனால அவங்க எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. போயிட்டு ரிட்டன் வரும்போது லஞ்சுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பியிருந்தாங்க. லஞ்சுக்கு நான்வெஜ் தான் இன்றைக்கி. பீஃப் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெஞ்சு கறியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெஞ்சு கறி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அந்த எலும்பு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 2யுமே சேர்த்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இனி லஞ்ச் வேலைகள் பார்க்கணும். கறியில் ஜவ்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கையோட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜவ்வு இருந்தால் அதை தனியாக எடுத்துடுவேன். அதை சமைக்கும் போது சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கறியை நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் வேக வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி தனியாக கறியை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவி டைப்பில் செய்ய போகிறேன். சில நேரங்களில் சீக்கிரமாக சமைக்கணும், குயிக்காக லஞ்ச் வேலைகளை முடிக்கணும், ஏதாவது வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் குக்கர்லேயே தாளித்து விட்டு கறியெல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கறி கிரேவி ரெடி ஆயிரும். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு செமி கிரேவி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா தண்ணியை ட்ரை ஆக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கறி நல்லா ட்ரையாக நல்லா டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிரும். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் ரிலாக்ஸாக தான் சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். குக்கரில் கறியை நல்லா கழுவி சேர்த்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கறியில் தண்ணி விடும், அதனால் நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம். அதுக்கப்புறமா குக்கரில் தண்ணி எல்லாம் வெளியில்
அடுப்பு ஃபுல்லாக அந்த நான்வெஜ் தண்ணி எல்லாம் பட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். அதுக்கப்புறமா வேலை நம்மளுக்கு டபுள் ஆகிடும். அதனால குக்கரில் நம்ம அளவாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலே வந்து போதும். கறி வந்து நல்லாவே வெந்து வந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு விட்டாச்சு. 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துடும். ஒன் சைடு கறி வேகட்டும், இன்னொரு சைடில் ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். புளி கரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்குவேன். நான் எப்போவுமே ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செய்வேன். அதுக்கப்புறமா பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு காரம் இதில் நீங்கள் சேர்த்துப்பீங்க அப்படின்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இது கூட எடுத்து வச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சைடில் புளி கரைச்சி தண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த டைமில் சேர்த்துடலாம். உப்பு ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் புளிப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணி இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா நுர கூடி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு தேவையான எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுரக்கூடி பொங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே நான் இந்த மெத்தடில் தான் ரசம் செய்வேன். காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டா காரம் அதிகமாகிடும். ஆனால் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம ரசம் செய்யும்போது சளிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ரசம் வச்சு முடிச்சாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 வீக்காகவே பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. காய்ச்சல், சளி, இருமல் இது எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதிகமாக தண்ணியில் விளையாடுறதுனாலையா இல்லை கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனாலையான்னு தெரியலை. பட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணிவிட்டு இப்போ மருந்து வந்து கொடுத்துட்ருக்கேன். காலையில் அப்புறம் நைட் 2 வேளையுமே. அதனால் குடிக்கிறதுக்கு வந்து பச்சை தண்ணி இப்போ கொடுக்குறதில்ல, சுடு தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையுமே சொல்லிட்டாங்க. அதனால் தண்ணி வந்து நல்லா சூடாக எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கொடுக்கும்போது நல்லா வெதுன்னு நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்கில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பா கேட்கும் போதெல்லாம் நம்ம இதிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்பப்போ சூடு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ரசம் வச்சு முடிச்சாச்சு. சைட்லேயே பார்த்திங்கன்னா சாதமும் வடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு சுடு தண்ணி போட்டு எடுத்து வச்சாச்சு. கறியுமே ஒன் சைடில் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு வீட்டில் சுத்தமாக இல்லை. அதனால தான் இஞ்சி பூண்டு இதெல்லாமே உரித்து எடுத்திருக்கேன். இதை வந்து அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்குமே நமக்கு நான்வெஜ்க்கு தேவைப்படும் இல்லையா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக இப்போ எடுத்துகிட்டு மீதியை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஜாரில் இருக்கிற இஞ்சி பூண்டுமே வேஸ்ட்டு பண்ணாமல் தண்ணி ஊற்றி நம்ம அலசிட்டு அப்படியே நம்ம கறி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் தண்ணி விட்டு இருக்கும். ஏன்னா நானுமே அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கறி வந்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. உள்ளே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்தது. கறி வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் போல் பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறதுக்காக. அவளுக்கு சளி அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து குடிக்க கொடுத்துட்டேன். இப்போ கறியை வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் தாளித்து விட போகிறேன். சட்டியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும்.
தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எதுவுமே ரொம்ப சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகம், சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, அவ்வளோதான். இதை மட்டுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் தாளித்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதில் 2 தக்காளி பழம், கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசாலாவை கலந்து விட்டுட்டு வேக வச்ச கறியை நம்ம உள்ளே சேர்த்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கறி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக அந்த மசாலா எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதே மெத்தடில் நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னுமே கறி நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சுக்கா டைப்பில் ரெடி ஆயிரும். இல்லை கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அசருக்கு அப்புறமா தான் அந்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ அப்படியே ஒரு அசருக்கு அப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன். மருதாணி இலை வீட்லேயே மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் இருந்து இலையை பறித்து அரைச்சி மருதாணி வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அமீரா குட்டியை நைட்டில் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வைக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வச்சேன் அப்படின்னா எனக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு வச்சாலும் கொஞ்சம் நேரம் கூட கையில் வச்சுக்க மாட்டா. இன்னொன்று என்ன, பாப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் கையில் வச்சா அந்த கூலிங் இன்னுமே எஃபெக்ட் ஆகி குழந்தைக்கு முடியாமல் ஆகிடும். அதனால் வைக்கவே கூடாது. அதனால் இதை பறித்து நான் அப்படியே அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதை ஒரு 6 மணிக்கெல்லாமே நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். நைட்டு சாப்பாடு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா நைட்டில் தூங்க வச்சுட்டு லேட் நைட்டில் தான் நான் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போவேன். இந்த மருதாணி இலையை அரைக்கும் போது நிறைய பேர் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்கு சேர்த்து அரைக்கலாம், புளி சேர்த்து அரைச்சா தான் நல்லா டார்க்காக கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இலையை ஒரிஜினலாக பறித்து அரைச்சி இதை கையில் வச்சு அதிலேருந்து வர்ற கலர் அந்த ஸ்டெயினே எனக்கு போதும். ரொம்ப டார்க்காக இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு அதனால் அதில் இருக்கிற ஒரிஜினல் கலரே போதும். அப்படிங்கிறதுனால இது கூட நான் வேறு எதுவுமே சேர்த்துக்கல. இலையை மட்டும்தான் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த மருதாணி இலை அரைக்கும் போது எப்போவுமே நான் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருவேன். அது நல்லா அரையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருவேன். ஆனால் அதுக்கப்புறமா அதை கையில் வைக்க முடியாது. அதனால தான் அது ஒரு மிஸ்டேக். இன்னொன்று என்னென்னா, தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பக்குவமாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன். பட் ஓரளவுக்கு ஓகே, இதை நம்ம கையில் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபைனலாக சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை நான் அப்புறமா தான் வச்சுக்க போகிறேன், ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி. ஈவினிங் டைமில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி அவல் லட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவல் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இது சிகப்பு அரிசி, கவனி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசியில் உள்ள அவல் தான். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த அவல் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவல் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கணும்.
அவ்வளோதான், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான அவல் லட்டு ரெடி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த அவல் லட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வயிறுமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து வேறு எதுவுமே பெருசாக டீ காஃபிலாம் எடுத்துக்கல. அந்த லட்டு சாப்பிட்டோம் இல்லையா, அதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு. அதனால் டீ காஃபி வந்து கட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து மதியம் வச்ச ரசம், அதுக்கப்புறமா கறி கிரேவி எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நைட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வேலைகள் பெருசாக எதுவுமே இல்லை. அதனால் சீக்கிரமாகவே 8 மணிக்கெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 9:30 10 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா மருதாணி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கையில் வந்து வச்சுட்டு ஒரு வழியாக இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு தூங்க கிளம்பியாச்சு. இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வச்ச மருதாணியை நைட்டில் ஒரு 2-3 மணிக்கெல்லாமே எடுத்துட்டேன். நல்லாவே கலர் வந்து டார்க்காக பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டே அதுக்கு மேலே என்னால் தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.